ஒருத்தர் மேல சாபம் விட்டாலும் கூட அது பழிக்கணும் அப்படின்னா அவங்க மனதளவுல அதை எடுத்துக்கணும். ஆமா, இவங்க என்னை சாபம் விட்டுட்டாங்க, அதனால எனக்கு இது நடக்க போகுதுன்னு ஒருத்தர் நினைச்சிட்டே இருந்தான்னா அது கண்டிப்பா நடக்கும். என்னென்னலாம் உலகத்துல நீங்க பாக்குறீங்களோ அத்தனையாவுமா இந்த மனசுதான் விரிவாகுது. திரும்பி ஆன்ம ஞானம் அடையும் போது ஒருநிலைப்பட்டு கடைசியா ஆன்மாவை அடைகிறது. இந்த மனசு தான் இந்த உலகத்தை உருவாக்குகிறது. நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கப்படுவது மனசுதான். அப்போ அவங்கவுங்க நிலைப்பாட்டுக்கு அவரவருடைய மனதே காரணம். வணக்கம். அது மனசுங்கிறது எப்படி பிரம்மாவாக முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சில கேள்விகள் வந்து அதுக்கான கதை வந்து வடிவில இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அது கண்டினியூ ஆகுது. என்ன அப்படின்னா, முன்னாடி சூரிய பகவான் கிட்ட பிரம்மதேவர் வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கான பதில் வந்து சூரிய பகவான் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பிரம்மாண்டத்தை மொத்தமா உருவாக்கியதே இந்த மனதுதான். இந்த மனது அப்படிங்கிறது தான் பிரதான புருஷனா இருக்கிறதே இந்த மனதுதான். இந்த மனதோடைய வேகத்துலதான் இந்த உடம்பானது இயங்குது. இந்த உடம்பு அப்படிங்கிறது வெறும் ஒரு கருவிதான், தானா இயங்கக்கூடிய விஷயமும் இல்ல. இப்போ இப்போ ரோபோட் எல்லாம் நம்ம கிரியேட் பண்றோம் இல்லைங்களா? கிரியேட் பண்றோம். நம்மளுடைய இப்ப சாட் ஜிபிடி எல்லாமே நம்ம யூஸ் பண்றோம். யாரோ மனதுல உதித்து நம்ம கிட்ட இருந்த அறிவை வந்து சேகரித்து தானே கொடுக்குது. எல்லாமே மனுஷங்கிட்ட இருந்து போனதுன்னு. அது மாதிரி இந்த மனது அப்படிங்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா மனதாலதான் இந்த உடம்புங்கிறது இயக்கப்படுது. இந்த உடம்புக்குன்னு தனியா வந்து எந்த விதமான சக்தியே கிடையாது. அப்ப மனதுதான் அதோட இயக்கி கொண்டிருக்கிறது. அப்போ மனதுதான் வந்து இதோடைய பிரம்மாவா இருக்கு. அப்போ இந்த உடம்புங்கிறது ஒரு ஜட பொருள் மாதிரிதான். இதுக்கு எந்த விதமான யூஸுமே கிடையாது. இது எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்னா, வந்து ஒருத்தர் மேல சாபம் விட்டாலும் கூட அது பழிக்கணும் அப்படின்னா அவங்க மனதளவுல அதை எடுத்துக்கணும். ஆமா, இவங்க என்னை சாபம் விட்டுட்டாங்க, அதனால எனக்கு இது நடக்க போகுதுன்னு ஒருத்தர் நினைச்சிட்டே இருந்தான்னா அது கண்டிப்பா நடக்கும். இல்ல அவன் மனோதைரியத்தால இது எந்த விஷயமும் என்னை பாதிக்க போறது இல்ல அப்படிங்கிற ஒரு இதுல நினைச்சான்னா அவனுக்கு பாதிப்பு ஏற்படாது. அப்போ அந்த சாபம் அப்படிங்கிறது எதை தாக்குது அப்படின்னா மனதை தான் தாக்குது. அப்ப மனது வந்து அங்க வந்து அதனால தாக்கப்பட்டுருச்சுன்னா அந்த உடம்பும் அதை சேர்ந்து பாதிக்கப்படும். மனது வந்து பாதிக்கப்படவில்லை என்றால் ஒருவேளை அந்த சாபத்தின் விளைவாக அந்த உடம்பு வேணா அழியலாம், மனசுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. இதுக்கு என்ன விதமான ஒரு கதை சொல்றாங்க அப்படின்னா, இது கதை சொல்றாங்க. யாரு சொல்லிட்டு இருக்காங்க அகைன், இது யார் சொல்றாங்க அப்படின்னா சூரிய பகவான் வந்து பிரம்மதேவர்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காரு. இந்திரயும்னன் அப்படிங்கிற ஒரு அரசன் இருந்தான். அவனுக்கு வந்து ஒரு மனைவி இருந்தா. அந்த மனைவி பேர் வந்து அகல்யா. இவங்க வந்து நல்லபடியா ஒரு அரசாட்சி புரிஞ்சிட்டு இருக்காங்க. எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லபடியா அரசாட்சி புரிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த தேசத்துல ஒருத்தன் இருக்கான். அவன் பேர் வந்து இந்திரன் அப்படின்னு சொல்றாங்க. இந்திரன் அப்படிங்கிற ஒரு பிராமணன் ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து துர்நடத்தை, அவன் வந்து பல பெண்களுடைய பழக்க வழக்கம், இந்த மாதிரி பலவிதமான துர்நடத்தை இருக்கு. ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப அழகான ஒரு ஒருவனா இருக்கான். பாக்குறதுக்கே பெண்கள் பார்த்தாலோடவே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு அழகு அமைப்போட அவன் இருக்கான். ஆனா அவனுக்கு துர்நடத்தை அதிகமா இருக்கு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த செய்தி வந்து அகல்யா ராணி கிட்ட வந்து சேருது. இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த ராணியான அகல்யா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து கற்பனை பண்ணிக்கிறாங்க. கற்பனை பண்ணிக்கிறாங்கன்னா, ஒரு காலத்துல பழைய வந்து இந்திரன் அகல்யா அப்படிங்கிற ஒரு ஜோடியை பத்தி கேள்விப்பட்டு அது மாதிரி நம்ம இருந்தா என்ன, அதாவது கௌதம முனிவருக்கு வந்து ஒரு அகல்யா அப்படின்னு சொல்லி ஒரு மனைவி இருந்தாங்க. அந்த இந்திரன் வந்து இந்த அகல்யா அப்படிங்கிறவங்களுடைய அழகுல மயங்கி அந்த முனிவராவே தன்னை வந்து மாற்றிக்கொண்டு அவரோட சேர்ந்து வாழ்ந்ததாகவும், அதனால வந்து இந்த முனிவர் வந்து அவங்களுக்கு சாபமிட்டதாக ஒரு கதை இருக்கு இல்லைங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க, ஒருவேளை நாமளும் அகல்யா இந்திரன் மாதிரி இருந்தா என்ன அப்படின்னு அவங்க மனதுக்குள்ள உதிக்குது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, மனதுக்குள்ளேயே அந்த கள்ளக்காதல நம்ம அவங்க கூட வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாவனை பண்றாங்க. மனசுக்குள்ளேயே அந்த இந்திரன் அப்படிங்கிறவன் கூட ஒரு கள்ளக்காதல் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள அவங்க ஒரு பாவனை பண்ணி அவன் கூடயே வாழ ஆரம்பிக்கிறாங்க மனதளவுல. இப்போ அவனை பற்றி நினைத்து 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 உடம்பு இழைத்து போய் தன் கணவனைவே மறந்துடுறான். அந்த அளவுக்கு அவன் மேல காதல் பொங்கிருது அவளுக்கு. இப்ப இதை பார்த்த தோழிகள் எல்லாத்துக்கும் என்ன தோணுதுன்னா, ஐயோ இப்படி நம்ம ராணி இப்படி ஆயிட்டாங்களே, ரொம்ப மெலிஞ்சு போய் பாவமா இருக்காங்களே, சரி இந்த இந்திரன் அப்படிங்கிறவனை பாக்கறதுக்கு ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்திரனை பாக்கறதுக்கு ஏற்பாடு செய்யறாங்க. பார்த்த உடனே காதல் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பார்த்த உடனேவே ரெண்டு அகல்யாக்கும் இந்த இந்திரன் அப்படிங்கிறக்கும் காதல் வந்து இதாயுது. இப்ப இது கள்ளக்காதல் தான். இப்ப இந்த கள்ளக்காதலானது எல்லா ஊர் முழுக்க பரவுது, எல்லாருக்கும் தெரிய வருது, இந்த ராஜாவுக்கும் தெரிய வருது. இந்த ராஜாவும் கேள்விப்பட்டோன்னே ஆப்வியஸா என்ன ஆகும், கணவனுக்கு பத்தி கள்ள உறவை பத்தி தெரியும் தான்.
தண்டனை கொடுக்குறான். தண்டனை கொடுத்தும் அவங்க திருந்தல. அப்பவும் அதே மாதிரி அவங்களோட பழக்க வழக்கங்கள் அதே மாதிரி திருப்பி மீட் பண்றது, பாத்துக்கிறது, காதல்ல வயப்படுறது, அவங்க இருக்கிறது இருந்துட்டே இருக்காங்க. திருப்பியும் வந்து கடுமையான தண்டனை கொடுக்குறாங்க. கடுமையான தண்டனை கொடுத்தும் கூட ரெண்டு பேரும் பிரிய மறுக்கிறாங்க. திருப்பியும் அவங்களுக்குள்ள காதல் இருந்துட்டே தான் இருக்கு. இதை பார்த்த அந்த மன்னனானவன் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆயிடுறான். வெக்ஸ் ஆகிட்டு என்ன பண்றான், அங்க இருக்கக்கூடிய குல குருவான பரத முனிவரை கூப்பிட்டு இவங்களுக்கு சாபம் கொடுங்க, இவங்க சபிச்சிருங்க, இவங்க இதுக்கு மேல இவங்க என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கைவிட்டுட்டா சொல்றாங்க. அப்ப அரசனின் கட்டளை கொடுத்தோம்னா அவரை வேணாம்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? அதனால என்ன பண்றாரு, இந்த ராஜ தர்மத்துக்காக வேண்டி அவரும் சாபம் அளிக்கிறாரு. நாசமா போங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை விடுறாரு. சாபம் விட்டோம்னா இந்த இந்திரனா இருக்கக்கூடிய இந்த துர்நடத்தை இருக்கக்கூடிய அந்த பிராமணன் இருக்கான்ல, அவன் வந்து சிரிக்கிறான். சிரிச்சுட்டு, ஒரு பெரிய முனிவரா இருக்கக்கூடிய நீங்க, உங்களுக்கு இத தெரியாதா? ஒரு சாபமானது வேணா உடம்ப வேணா கொள்ளலாம், ஆனா எங்களுக்குள்ள இருக்க காதலை நீங்க எப்படி வந்து இது பண்ண முடியும்? அந்த காதல் வந்து சாதாரண காதல், இது வந்து ஒரு தேக சுகத்துக்காக வந்தக்கூடிய, ஒரு சிற்றின்பத்துக்காக வந்தக்கூடிய ஒரு காதல் கிடையாது. இது எங்களுக்கு ஒரு புனிதமானது. என்னோட உலகம் அப்படிங்கிறது இந்த அகல்யா தான். அகல்யாவோட உலகம் அப்படிங்கிறது இந்த இந்திரன் தான். இந்த உடம்ப வேணா எங்களை பாதிச்சு உங்களோட சாபமானது இது பண்ணலாம், எங்க மனசை பாதிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாது, இவ்வளவு பெரிய முனிவரா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். சிரிச்சுட்டு அவங்க சொல்லிடுறான் அந்த மாதிரி இது போகுது. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றான், நீங்க தேவையில்லாம ஏன் சாபம் கொடுத்து உங்களோட தவப்பலனை வந்து தேவையில்லாம நீங்க குறைச்சிக்கிறீங்க, இதனால எந்த பிரயோஜனம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அவன் சிரிச்சுட்டு எள்ளி நகையாடுறான். அப்புறம் அதே மாதிரி அவரு பெரிய முனிவர், அவரு வந்து சொன்ன உடனே அவரோட தபத்தின் வலிமையால சாபம் கொடுத்தா பழிச்சே தீரணும் இல்லைங்களா? அதனால என்ன ஆகுது, உடம்பானது அழிஞ்சு போகுது. அவங்க வந்து ரெண்டு பேருமே அழிஞ்சு போயிடறாங்க. ஆனா மனதளவுல அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்க முடியல. அதுக்கப்புறமும் அவங்க கணவன் மனைவியாகவே தான் வாழ்றாங்க. அப்போ இது வந்து இந்த கள்ளக்காதல் அப்படிங்கறதெல்லாம் நம்ம எடுத்துக்க கூடாது. இதுல என்ன விதமான விஷயங்கள் நம்ம எடுத்துக்கணும்னா, மனதினோட இருக்கக்கூடிய ஒரு பலம், மனதில் அதாவது சாபமானது அவரு பெரிய முனிவர் அப்படிங்கறதுனால அந்த சாபம் பழிச்சே தீர வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கிறனால அந்த உடம்பானது அவங்களுக்கு அந்த மாதிரி நாசமா போய் அவங்க ரெண்டு பேரும் அழிஞ்சு போயிடுறாங்க. ஆனா அவங்க மனசை மாத்த முடியாது. மன திடகாத்தமா வந்து ரெண்டு பேரும் காதல் வயப்பட்டாங்க. அப்படி மறக்க வைக்க முடியும்? இந்த அகல்யாவை இந்திரனை மறக்க வைக்க முடியுமா? இல்ல இந்திரனை அகல்யாவை மறக்க வைக்க முடியுமா சாபத்தினால? முடியாதே. அவங்க மனதில் நினைச்சதுதானே. அவ்வளவு பெரிய ஸ்ட்ராங். அப்ப மனசு அப்படிங்கிறது, மனதுல ஒண்ணு நினைத்துட்டாங்க அப்படின்னா அதை யாராலும் எதை பண்ணியும் மாற்ற இயலாது. இப்ப இதுல இருந்து நம்ம ஒண்ணு தெரியுது என்ன பண்ணுதுன்னா, யாராவது ஒருத்தவங்க மாற்றணும்னு நினைச்சாங்கன்னா அது முடியாது. மாற்றணும்னு நினைச்சா கூட, இல்ல மாற்றக்கூடாதுன்னு நினைச்சா கூட, ரெண்டுமே நடக்காத விஷயம். அவங்களாக அதை மாற்றிக்கொண்டால் மட்டும்தான் முடியும். உடம்புக்கு வேணா எவ்வளவு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கலாம், ஒரு பெரிய தண்டனை கொடுக்கலாம், அதனால அவங்க அதை மாறுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறதுங்கிறது நடக்காத ஒரு விஷயம். இப்ப மனதுக்கு இருக்கக்கூடிய அந்த வலிமை அப்படிங்கிறது இதுல மூலமா அவங்க வந்து ஊர்ஜிதப்படுத்துறாங்க. சூரிய தேவன் தானே இதை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. சூரிய தேவன் சொல்றாரு, இந்த கதை மூலமா உங்களுக்கு புரிஞ்சுதா? மனசு அப்படிங்கிறது தளர்ச்சி அடையாம இருந்தது அப்படின்னா ஒருத்தனை என்ன விதத்துலயும் எதுவுமே பண்ண முடியாது. சாபமோ எது வேணாலும் எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி இந்து அப்படிங்கிற புத்திரர்கள் தான் வந்து அந்த 10 பிரம்மாக்களா மாறுறாங்க. அவர்களுடைய மனது, பிரம்மாவங்கிறது யாரு? அவர்களின் மனதில் உதித்துதான் இந்த உலகமானது. நீங்க அதை ஒண்ணுமே செய்ய முடியாதே. நீங்க உடம்பு ரீதியா ஒரு விஷயத்த பண்ணும்போது வேணா அதை தடுக்க முடியும். ஆனா மனது ரீதியாக ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அதை எந்த விதத்தையும் தீர்க்க முடியாது பிரம்மா. அதனால நீங்க உங்க வேலையை நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க, எதையுமே நீங்க தடுக்க முடியாது, அது நடந்து கொண்டேதான் இருக்கும். அதனால நீங்க இந்த இந்து புத்திரர்கள் பிரம்மாவா 10 பிரம்மாவா மாறுறாங்கன்னு சொன்னேன் போன டைம்ல. அவங்க வந்து மனதால நினைச்சு இந்த உலகத்தை படைத்து கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்க எதுவுமே செய்ய முடியாது. இந்த சிருஷ்டியானது நடந்து கொண்டேதான் இருக்கும். நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சு கொண்டே இருக்கிறது தான் உங்களுடைய கர்மா. அதை நீங்க செஞ்சு கொண்டேதான் இருக்க வேண்டும்னு சொல்லி அந்த சூரிய பகவான் வந்து பிரம்மா கிட்ட சொல்லி முடிக்கிறாரு. அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஜீவராசிகள் எல்லாமே 2 சரீரத்தை கொண்டது. பிரம்மா தொடர்றாரு. பிரம்மா என்ன சொல்றாருன்னா, இந்த ஜீவராசிகள் வந்து எல்லாமே வந்து 2 விதமான சரீரத்தை கொண்டது. ஒரு சரீரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மனசு அப்படிங்கிறது, எப்பொழுதுமே சஞ்சலமாக இருக்கக்கூடிய மனசுதான் முதல் இருக்கக்கூடிய ஒரு சரீரமாகும். 2வதா இருக்கக்கூடியது இந்த ஜீவ சரீரம். அப்போ இந்த இது வந்து ஜீவ சரீரம் அப்படிங்கிறது ஜட சரீரம். இந்த ஜட சரீரம் வந்து சாபமோ மந்திரமோ இதனால நாசம் அடையலாம். ஆனா மனம் திடமா இருக்கும் பொழுது அதை எதையுமே செய்ய முடியாது, எந்த விதத்திலையும் அதை பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாமிச பிண்டமா இருக்கக்கூடிய இந்த ஜட பொருளுக்கு எந்த விதமான சக்தியுமே கிடையாது. இந்த மொத்த 3 உலகங்களையுமே படைத்தது இந்த மனசுதான் அப்படிங்கிறாங்க.
இதுல என்னன்னா, இந்த 3 உலகங்களை மொத்தமா இது அத்தனையுமே படைச்சதே அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மனசுதான். ஃபர்ஸ்ட் மனசுதான் இச்சிக்குது, ஒரு ஒரு விஷயத்த வந்து ஆசைப்படுது, அதுக்கப்புறம் பிரயத்தனப்படுது, அதுக்கப்புறம் அந்த பிரயத்தனத்தால வரக்கூடிய பலனை அனுபவிக்குது. இந்த உடம்பை இயக்கி கொண்டிருக்கிறது எது அப்படின்னா மனசு தானே. அப்ப இந்த மனசுதான் இதை இயக்கி கொண்டிருக்கிறது. மனம் திடகாத்திரமாக இருக்கும் பொழுது அது என்ன நடக்கிறது, அது எது சொல்லுதோ அதுதான் இந்த உடம்பானது செயல்படும். அதை வேண்டுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து ஒரு மாண்டவ்யன் அப்படிங்கிற ஒரு முனிவர் இருந்தாரு. அவருடைய பத்தி தெரியாதா உனக்கு? மாண்டவ்யன் அப்படிங்கறத பத்தியான இது சொல்லியிருக்காங்க. அது யாருன்னு பார்க்கும்போது மகாபாரதத்துல மாண்டவ்யன் அப்படிங்கிற ஒரு முனிவர் இருக்கிறாரு. அவர் தபம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. அப்போ வந்து ஒரு ராஜா கிட்ட இருந்து திருடர்கள் வந்து நிறைய விலை உயர்ந்த பொருட்களை வந்து திருடி கொண்டு வந்து வராங்க. அப்ப இவர் தவம் பண்ணிட்டு இருக்கிற அந்த இடத்துல கொண்டு போய் போட்டுறாங்க. அப்ப வந்து என்ன ஆகுது, தப்பா புரிஞ்சுறாங்க, இவர் தான் திருடி இருக்காரு அப்படின்னு நினைச்சு கொண்டு போய் அவரை வந்து ராஜா வந்து என்ன பண்றாருன்னா அவரை கொல்ல சொல்லி முயற்சிக்கும் போதும் கூட அவர் சாகவே இல்லை. அதுக்கான காரணம் வந்து அவருடைய தப வலிமை தான். அதுக்கப்புறம் அவர் வந்து யமனையே சாபம் விட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அதோட கதை. அப்ப என்னன்னா, மனதோடைய பலத்தை பத்தி சொல்றதுக்கு இதை வந்து மேற்கோளா அவங்க காட்டுறாங்க. அப்ப இன்னும் சொல்றாங்க, என்னன்னு சொல்லணும்னா, ஒரு குயவன் வந்து ஒரு பானையை வந்து செய்து முடிக்கிறான் அப்படிங்கிறது மண்ணானது மறைந்து போயுது. அந்த குயவன் வந்து பானையை செய்து முடிச்சோம்னா அது ஒரு சொரூபமா மாறியது. அதுக்கப்புறம் மண்ணுங்கிறது அங்க காணாம போயிருது. அதே மாதிரி தங்க ஆபரணம் வந்து தங்கத்தால செய்யப்பட்டது. இந்த ஆபரணம் செஞ்சு முடிஞ்சோன்னா அது விடையல்னு சொல்றோம், அது தங்க இதுன்னு சொல்ல போறது இல்லை, அது மறைஞ்சு போயிருது. அதே மாதிரிதான் இந்த மனமானதும். இந்த மனமும் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு செயல் செஞ்சதுக்கான காரணம் என்ன, மனசுதான். ஆனா அது வெளியே தெரிய மாட்டேங்குது. ஆனா எதால ஆக்கப்பட்டது, அந்த செயலானது எதனால் ஆக்கப்பட்டது, இந்த மனதால் ஆக்கப்பட்டது. இதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த கொய்வன் செய்த பானையில எப்படி இந்த மண்ணு மறைஞ்சு போதும், அதே மாதிரி தங்கத்தால் செய்த ஆபரணம் வந்து செஞ்ச உடனே அந்த தங்கத்தின் சொரூபம் மறைந்து போவது போல, இதே மாதிரிதான் மனதால் வந்து இச்சிக்கப்பட்ட ஒன்றுதான் ஒரு சில விஷயங்கள் செயல்முறையாக வருது. அங்க மனதானது தெரியப்படுது, அது வெளிப்படையா தெரியறது இல்லை அப்படிங்கறது சொல்றாங்க. அப்போ இதையெல்லாம் சொல்லி முடிச்ச வசிஷ்டர், இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. இப்ப பிரம்மா இதெல்லாம் சொல்றாரு, அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டு சொல்றாரு. மனம் அப்படிங்கிறது தான் பிரம்மாவில இருந்து தானாக ஒரு இயக்கமாக உண்டாயிருக்கு. அது எதனால உருவாயிருக்கு, இந்த பிரம்மத்திலிருந்து உருவானது அந்த மனசு. அது எதனால உருவாச்சு அப்படிங்கிறதுக்கான நமக்கு விளக்கம் தெரியாது, யாருக்குமே தெரியாது. யாருமே இது வரைக்கும் அதுக்கான விளக்கத்தை சொல்லியதே இல்லை. இப்போ இந்த பிரம்மாவா படைக்கும் பிரம்மாவா நம்ம வந்து ஒரு உருவமா சித்திக்கிறது எதை அப்படின்னா அந்த மனசுதான். அது எல்லாத்துக்கும் வந்து ஒரு பிரம்மான்னு ஒருத்தருக்காரு, ஒரு படைக்கும் தொழில் செய்து கொண்டு அந்த பிரம்மா அப்படிங்கிறது ஒரு உருவமாக எங்கேயோ உட்கார்ந்து கொண்டு இந்த உருவங்களை எல்லாம் படைத்து கொண்டு இல்ல. அது எங்கிருந்து படைக்கப்பட்டதுன்னா மனதுதான் படைக்கிறது. அப்ப அந்த மனதுதான் பிரம்மா. இப்போ முதல்ல உருவானது எது அப்படின்னா மனசுதான். மனசு அப்படிங்கிற அந்த சரீரம் உண்டாகுது. அந்த சரீரம் உண்டான உடனேவே அதுக்கு பேரு என்ன சொல்றாங்க அப்படின்னா மூல அவித்தை அல்லது மூல அஞ்ஞானம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மூல அவித்தை மூல அஞ்ஞானம் அப்படிங்கிறத முதல் சரீரமாக மனசாக உருவாகிறது. அதுக்கப்புறம் அது நான் நீ அப்படிங்கிற பேதமை உருவாகிறது. அந்த பேதமை உருவாகணும்னு இந்த சிருஷ்டிக்கு வந்து தன் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படியாவது செயல்முறைப்படுத்தி ஆகணும். அதுக்கு என்ன தேவைப்படுது, ஏதோ ஒரு உடம்பானது, ஏதோ ஒரு வாகனம், ஏதோ ஒண்ணு தேவைப்படுது. அதுக்கு பஞ்சபூதங்களின் உதவியோடவும், பின்பு அது மட்டும் இல்லாமல் மூல வஸ்துக்களாக, அதாவது 14 மூல வஸ்துக்கள், 14 மூல வஸ்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது எதை அவங்க சொல்றாங்கன்னா கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் இருக்கு இல்லைங்களா, கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் அப்புறம் அந்த கரணங்கள், இதை மூணு சேர்ந்தா 14 மூல வஸ்துக்கள் ஆகுது. அதாவது அந்த கரணங்கள் இந்த மாதிரி நம்ம விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் நமக்கு வந்து இதுக்கு ஆகாது. கர்மேந்திரியங்கள் பார்க்கும்போது வாய், கை, கால், மலவாய், பிறப்புறுப்பு இதெல்லாம். அதே மாதிரி ஞானேந்திரியங்கள் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும், கண், மூக்கு, வாய், செவி மற்றும் அதே மாதிரி நம்மளுடைய தோல். இது எல்லாம் எது அப்படின்னா ஞானேந்திரியங்கள். அதே மாதிரி அந்த கரணங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மனம், புத்தி, அகங்காரம் மற்றும் சித்தம். இது எல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா 14 மூல வஸ்துக்களா ஆகுது. இது எல்லாம் சேர்த்து கொண்டு அப்பதான் அந்த மனமானது என்னவாக முடியும், அது மனசுக்குள்ள நினைச்ச விஷயங்களை கொண்டு வர முடியும். இந்த சூரிய கிரகங்களின் வெப்பத்தினால்
ஒரு சிருஷ்டியை உருவாக்குகிறது. இந்த சிருஷ்டியானது உருவாகினால் மட்டும்தான் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உண்டாகிறது. அப்ப அந்த மனதில் சரீரமாக அடைஞ்ச உடனே அதுக்குன்னு ஒரு வாசனை உருவாகிறது. அந்த வாசனை தகுந்தாற் போல இது இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இதுதான் அவங்க சொல்லக்கூடிய விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா எப்படி இது உருவாகுது, எப்படி எல்லா உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுமே முக்தின்னு ஒண்ணு இருக்கு, மனசுன்னு ஒண்ணு இருக்கு, இந்த உடம்புன்னு ஒண்ணு இருக்கு, 2 சரீரமா இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். எல்லா ஜீவராசிகளும் முக்தி அப்படிங்கிறது 100% இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னு பார்த்தோம்னா இந்த 3 முக்கிய பிரிவுகளா இந்த இதைய பிரிக்கலாம்னு சொல்றாங்க. மாடின வர்க்கத்தை 3 முக்கிய பிரிவுகளா பிரிக்கலாங்கிறது என்னன்னா உத்தமம், மத்தியமம், அதமம். இந்த 3 பிரிவுகளா பிரிச்சத மீண்டும் 3 பிரிவுகளா பிரிக்கலாம். அதுக்கு அடியிலே என்னன்னா சாத்விகம், ரஜசம், தாமஸ். இந்த 3 பிரிவுகளா மீதி 3 பிரிக்கலாம். இந்த ஒவ்வொரு மனிதர்களும் பாத்தீங்கன்னா இந்த பிரிவுக்குள்ள ஏதோ ஒரு பிரிவுக்குள்ள அடங்குவாங்க. அவங்களுடைய வாசனைகள், குணம், செயல், சம்சாரம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அதனொட்டியே இருக்கும். ஆனா அதனுடைய வாசனை பொருட்டு இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு அதுக்கு தகுந்த மாதிரி பிறவிகள் எடுத்து எடுத்து அதை கழுத்து கொண்டு கடைசியில ஏதோ ஒரு இதுல கண்டிப்பா 100% முக்தியை அடைந்தே தீரும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா சில அதுக்கு தகுந்தாற் போல இந்த பிரிவினைகளுக்கு எதையில இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தாற் போல அந்த பிரிவுகள் எத்தனை பிறவிகள் எடுக்க வேண்டுமோ அத்தனை பிறவிகளை எடுத்து முடிச்சுதான் அவங்க இது பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு 50 பிறவிகளுக்குள்ளேயே அது முடியலாம். சில பேருக்கு 10 பிறவிகள்ல முடியலாம். சில பேருக்கு 1000, 2000. அது எதை பொறுத்து அப்படின்னு அமையுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிரிவுகளுக்குள்ள உட்பட்டுதான் வருது. அது எந்த பிரிவுக்குள்ள அவங்க இருக்காங்கிறத வச்சுதான் அது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா கர்மாவுக்கு காரணகர்த்தாவா இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மனசுதான். அப்போ கர்மா உண்டாவதுக்கு காரணகர்த்தாவா இருக்கிறது மனசு. இது எப்படி ஓமையா காமிக்கிறாங்க அப்படின்னா பூவும் வாசனையும் போல, சமுத்திரமும் அலையும் போல இந்த மனசும் கர்மாவும், கர்த்தாவும் கர்மாவும். அந்த கர்த்தா அப்படிங்கிறது எதுனா மனசுதான். அந்த கர்மாவை உருவாக்கக்கூடியது எதுனா இந்த மனசுதான். இந்த மனசு அப்படிங்கிறது தான் கர்மா உண்டாகிறதுக்கான ஒரு கர்த்தாவாக இருக்கிறது. அதனால இப்ப நமக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயங்கள் தெரிய வருது அப்படின்னா கர்மா நாசம் அடைந்தால் மனம் நாசம் அடையும், மனசு நாசம் அடைந்தால் கர்மாவும் நாசம் அடையும். அப்போ மனசு அப்படிங்கிறது தான் சங்கல்ப சொரூபமா இருக்கு. இந்த சங்கல்பம் அப்படிங்கிறது தான் அசைவின் சொரூபமா இருக்கு. இந்த அசைவினாலதான் கிரியை அப்படிங்கிறது உருவாகுது. இந்த கிரியை அப்படிங்கிறது தான் பாவனையின் பலன்களாக நமக்கு வருகிறது. அப்போ மனசு அழியும் பொழுது இங்க கர்மாவும் இல்லாமல் போகிறது. கர்மா உண்டாவதுக்கு எது காரணமா இருக்குது? மனசுதான் காரணமா இருக்குது. ஏன் மனசு? அதுதான் சங்கல்ப சொரூபமா இருக்கு. சங்கல்பம்னா ஏதோ ஒண்ணு சங்கல்பம் நான் இது செஞ்சே ஆகணும்ங்கிறதா சங்கல்பம். சங்கல்பம் அப்படிங்கிறது எதுனால உருவாகுது? அசைவினால் ஏற்படுது. அந்த அசைவு அப்படிங்கறதா அந்த மனசு. அந்த அசைவுங்கிறது நின்னு போகும்போது இந்த கர்மாவானது இல்லை என்று ஆகிறது அப்படின்னு இதுல தெளிவா சொல்றாங்க. அப்போ திருப்பி யார் இதை சொல்லிட்டு இருக்காங்க? வசிஷ்டர் சொல்லிட்டு இருக்காரு. வசிஷ்டர் பிரம்மா இப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லி ராமாட்ட சொல்லிட்டு இருந்து உனக்கு என்ன தெரியுது தெரியுமா அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாரு. சொன்ன உடனேவே ராமர் திருப்பி கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாரா? சங்கல்ப ரூபம்னு சொல்றீங்களே மனசு, ஜட சம்பந்தமான விஷயங்களை எப்படி நிலை பெற்று இருக்கிறது அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, மனசுங்கிறது சஞ்சலத்துக்கு உண்டானது. மனசு அப்படின்னாலே சஞ்சலம் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த சஞ்சலம் அது ஏன் உருவாகுது அப்படின்னா நான் யாரு, நான் எதுக்காக இங்க பிறந்திருக்கேன், என்னன்னே புரியலையே அப்படிங்கிற ஒரு அஞ்ஞானத்தினால ஏற்படக்கூடிய தான் இந்த குழப்பமானது. அப்போ இந்த எதுனே தெரியாம இருக்கும் பொழுது அது என்ன ஆகுது அப்படிங்கிறது இந்த பொருள்கள் மேல பற்றுல அடைந்து அந்த ஜட பொருள்கள் மேல அது வேரூன்றி நிக்க ஆரம்பிச்சிருது. இந்த வேரூன்றி நிக்கிறதுனால என்ன ஆகுறதுன்னா ஞானம் வர்ற வரைக்கும் அதனுடைய அந்த இதுதான் நான், இதுதான் இப்படி, இது இப்படி அப்படிங்கிற ஒரு டியூவாலிட்டிக்குள்ள மாட்டிக்குது. இந்த மாட்டிக்கும் பொழுது அது என்ன ஆகுது ஆபீஸா அப்படிங்கும் போது நம்மளுக்கு அஞ்ஞானம் தீரு வரைக்கும் இந்த மனசானது இந்த கர்ம வினையிலும் தப்பிக்க முடியாது. நான் யார் அப்படின்னு தெரியும் போது நிலையான ஒரு விஷயத்துக்குள்ள வந்துடுது. நிலையான விஷயத்துக்குள்ள என்ன உண்மைன்னு தெரியும் பொழுது இந்த கர்மாவான பலன்கிறது குறைய ஆரம்பிக்கிறது. நான் யாரும் தெரியாத வரைக்கும் எல்லாமே நான் தான், இது எனக்கு தான், இது என்னோடதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலதான் இந்த ஜடப்பொருள்கள் மேல வேறொன்று நின்று அது திரும்ப திரும்ப கர்ம வினைகளை சேர்த்தி கொண்டே இருக்கிறது அப்படின்னு ஒரு சொல்றாரு. இதே மாதிரி இன்னொன்னு சொல்றாரு, மனமானது ஒருமுகப்பட்டு இருக்கும் பொழுது அது புத்தி என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி மனமானது பாவம் ஏற்பட்ட பொழுது அது அகங்காரமாக இருக்கிறது.
அதே மாதிரி ஒரு ஒரு விஷயத்துல சஞ்சலிக்கப்படாமல் அங்கேயும் இங்கேயும் சுத்தி கொண்டே இருந்தா அது சித் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. இதேதான் கர்மாவும் கற்பனைனும் ஸ்மிதினும் வாசனைனும் வெவ்வேறு விதமான இதுகளை சொல்றாங்க. என்னென்ன சொல்றாங்க, என்ன வார்த்தைகளை சொன்னாலும் கடைசியில் இது எதை குறிப்பிடுது அப்படின்னா மனசுதான். கர்மான்னு சொல்லிக்கலாம், கற்பனையும் சொல்லலாம், ஸ்மிதின்னு சொல்லலாம், வாசனைன்னு சொல்லலாம். இது எல்லாமே உருவானதுக்கான காரணகர்த்தாவா இருக்கிறது என்ன? மனசுதான். மனசு ஒருநிலைப்படாமல் ஒவ்வொரு வெவ்வேறு நிலையில இருக்கு. அதுதான் ஒருமுகப்பட்டு நிற்கும் போது அது புத்தியா இருக்கு. அதே மாதிரி பாவப்பட்டு நிற்கும் போது அகங்காரத்துக்குள்ள இருக்கிறது. சஞ்சலப்பட்டு இருக்கும்போது சித்தாக நிற்கிறது. ஆனா எது எப்படியோ எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ராமர் கேட்கிறார், புரிஞ்சது புரிஞ்சுது, நீங்க சொன்னதெல்லாம் புரிஞ்சுது, இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன கேள்வி அப்படின்னு கேட்கிறாருன்னா, மனசு வந்து ஜடமா அல்லது அஜடமா? இதுல நிச்சயமா இது இப்படி இருக்கு அப்படியா என்னன்னு எனக்கு புரியலையே. ஜடமானா இல்ல அஜடமானே எனக்கு புரியலையே, எப்படி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப உடனே இவர் சொல்றாரு, இது இரண்டுமே இல்ல, இது இரண்டும் நடுவுல இருக்குது அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு நிலையில இல்லாம எப்ப பார்த்தாலும் எதையாவது ஒண்ணு யோசிச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு குழப்பத்துல இருக்கிறது தான் மனசு. ஜடமா இருக்கும்னா சம்சாரம் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இல்ல. இல்ல அஜடமா இருந்தாலும் அது உருவாகிறதுக்கான வாய்ப்பு இல்ல, இல்லையா? இது எப்படி நான் உனக்கு விளக்குறது அப்படின்னா, சிலந்த பூச்சி ஜடமா இருக்கக்கூடிய நூலை என்ன பண்ணுது, அதோட தேகத்துல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டு திரும்பியும் அது உள்ளே இழுத்துக்குது. அது இந்த சிலந்தி பூச்சி ஜடமா இருக்கக்கூடிய நூலை தன்னோட உடம்புல இருந்தே வெளியே எடுத்துட்டு திருப்பி அது உள்ளுக்குள்ளேயே இழுத்துக்குது. அது மாதிரிதான் இந்த மனசுதான் தேவர்களாகவும் யட்சர்களாகவும் அசுரர்களாகவும் கிண்ணர்களாகவும் மனிதர்களாகவும் விஸ்தரித்து நிறைய விஷயங்கள் என்னென்னலாம் உலகத்துல நீங்க பாக்குறீங்களோ அத்தனையாவுமா இந்த மனசுதான் விரிவாகுது. திரும்பி ஆன்ம ஞானம் அடையும் போது ஒருநிலைப்பட்டு கடைசியா ஆன்மாவை அடைகிறது. இப்ப ஆன்மா அப்படிங்கறதுதான் சத்தியமாகவும் சுவாசதமாகவும் பரம சுகமாகவும் இருக்கக்கூடியது இந்த ஆத்மா மட்டும்தான். அந்த மனசு பார்த்தா சிருஷ்டிப்பது எல்லாமே நாசம் அடைகிறது தான். இது எதுவுமே உண்மை கிடையாது. இப்போ இத தான் நம்ம எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் அப்படிங்கிறாரு. சித்தாகாசம், சீதாகாசம், ஆகாசம், இந்த மாதிரி என்னென்னமோ சொல்றாங்க. எல்லாமே இதுதான், வேற ஒண்ணுமே இல்ல. எப்படி ஒரு சிலந்தி பூச்சி தன்னோட உடம்புல இருந்து ஜடப்பொருளா இருக்கக்கூடிய நூலை தன் உடம்புல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டு திருப்பி உள்ளே இழுத்துக்குது. அதே அதே மாதிரிதான் மனசும் இது எல்லாத்தையுமே படைச்சிட்டு ஞானம் அடைந்த உடனே ஆன்மாவுடன் சேர்ந்து அது ஏதுமற்ற ஒன்றாகாது. அப்ப எது படைக்கிறது எல்லாமே நாசத்துக்கு உட்பட்டதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சம்சாரம் என்பது இந்த மனதிற்கே அப்படின்னு சொல்றாங்க. நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன், நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த மனசுதான் பிரதானம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பூமியில ஒரு பாகத்துல ஒரு காலத்துல 1000 கை கொண்ட ஒரு பிராமணன் இருந்தான். நான் எதேச்சியா ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும் போது நான் இந்த பிராமணனை பார்த்தேன். கண்டதுமே 1000 கை கொண்ட பிராமணனா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டேன். ஆச்சரியப்பட்டுட்டும் இல்லாம இவனோட கையில பாத்தீங்கன்னா 1000 கைகளிலும் பாத்தீங்கன்னா ஒரு கனத்த தடியை வச்சிருக்கான். அந்த தடியை வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்றான்னா அவனையவே அவன் அடிச்சுக்கிறானா. பிராமணன் அவனையுமே அடி அடின்னு அடிச்சுக்கிறான். அப்புறம் என்ன பண்றான், அவன் துன்பம் அவனுக்கு அடிக்கிறான்ல, அப்ப வலிக்கும் தானே ஆபியஸம். அப்ப என்ன பண்றான், ஓடி போய் ஒரு பாலுங்கணத்துல போய் விழுகிறான். பாலுங்கணத்துல விழுந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் இதானதுக்கு அப்புறம் திருப்பி ஓடி வரானா. நின்று திருப்பியும் அதே தடியால அவனை அடிச்சுக்கிறானா. பயங்கரமா அடி அடின்னு அடிச்சுக்கிறான். அடிச்சுட்டு வலி தாங்க முடியாம குதிரையில போய் திருப்பி விழுகிறானா. இது மாதிரியே திரும்ப 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 இந்த செய்யறத ஒரு பார்த்துக்கிட்டே இருந்தாராம். பார்த்துட்டு இருந்துட்டு போய் ஓடி போய் அவர் நிறுத்துறாராம். என்ன, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, எதுக்காக அடிச்சுட்டு போய் அங்க இந்த மாதிரி விழுகணும் அப்படின்னு கேட்டாராம். கேட்டோன்னு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவனுடைய கைகள் எல்லாமே கைகள் இது எல்லாமே பார்த்து மறைஞ்சு போயிடுச்சான். அப்படியே நாசம் ஆயிடுச்சான். அதே மாதிரி அந்த தேகத்துல இருந்துமே அந்த கைகள் அனைத்துமே அவனது அப்படியே மறைஞ்சு போய் அப்படியே அவனது விடுபட்டு போயிட்டான். இப்படி சரின்னு சொல்லிட்டு நான் நடந்து போனேன். அப்புறம் அது கொஞ்ச தூரம் திருப்பி போனோன்னு இன்னொரு பிராமணன் பார்த்தேன். அவனுக்கும் 1000 கை இருந்தது. அவனும் இதே மாதிரி கை தடிகள் வச்சிருந்தான். அதே மாதிரி அடி அடின்னு அவனையுமே அடிச்சுக்கிட்டான். அப்புறம் அவன் போய் வழி தாங்க முடியாம ஒரு வாழைக்காட்டுல போய் விழுந்தான். இதே மாதிரியே பார்த்தோம்னா கொஞ்ச தூரம் திருப்பி போற இன்னொருத்தர் தான். இது மாதிரி பார்த்தோம்னா 1000 கை கொண்ட பிராமணர்கள் தன்னையே அடித்து கொண்டு இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் போய் வழி தாங்க முடியாம விழுகிறதும், திருப்பி எந்திரிச்சு ஓடி களைத்து திருப்பி தன்னையே அடிச்சுக்கிறதும் இந்த மாதிரியே நான் பாக்குறேன். இந்த கதையின் மூலமா உனக்கு இந்த தாத்பரியம் என்னன்னு புரியுதா ராமா அப்படின்னு கேட்டவுடனே தாத்பரியம் ஒண்ணுமே கிடையாது.
என்ன அப்படின்னா இந்த மனசுதான் அது அப்படிங்கிறாரு. இந்த அவரவர்களுடைய மனசுதான் இது. அந்த மனமானது தன்னைத்தானே ஒரு விதமான விஷயங்களே சங்கல்பம் செய்து கொண்டு அதை செய்து முடித்துக் கொண்டு அதனால் ஏற்படும் விளைவுகளை சந்தித்துக் கொண்டு அது போய் அது விளைவுகளை சந்திக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஓகே பரவாயில்ல அடுத்தது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி என்ன பண்றோம், திருப்பியும் அதையவே செய்யறோம், திருப்பியும் வர்றோம். இது மாதிரி அவரவர்களுடைய வாசனை கூட சில பேர் வாழைக்காட்டுல விழுகிறாங்க, சில பேர் முள்ளுக்காட்டுல விழுகிறாங்க, சில பேர் இன்பமான ஒரு விஷயத்தை தேடிக்கொண்டு போய் அங்க போய் விழுகிறாங்க, இந்த பாலும் கிணத்துல விழுகிறாங்க, முள்காட்டுல விழுகிறாங்க. இது எல்லாம் அவருடைய வாசனை பொறுத்து. ஆனா விழுவது நிச்சயம் தான். விழுந்து திரும்ப திரும்ப எந்திரிச்சு வந்து தன்னையே தானே அடித்துக்கொண்டு திரும்பவும் அதே இடத்துல விழுந்து கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மொத்தமா சொல்ல போனா இந்த பிரபஞ்சம் இந்த மொத்தமும் விஸ்தரிக்கிறதுக்கு காரணமே மனசுதான். இந்த மனசுதான் இந்த ஜீவன் என்று சொல்லப்படுது. இந்த மனசு இல்லாம வேற எதுவுமே கிடையாது. இந்த சங்கல்ப ரூபமா சங்கல்பிக்கிறது எது அப்படின்னா மனசுதான். இந்த மனசு இல்லாம எதுவுமே கிடையாது. இத எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஞானம் சொல்லலாம், அஜ்ஞானம் சொல்லலாம், சம்சாரம் சொல்லலாம், விடுதலைன்னு சொல்லலாம், எது வேணாலும் நம்ம சொல்லலாம். ஆனா இது எதுவுமே ஆன்மாவை பற்றியது இல்லை. ஆன்மாக்கு இது எதுவுமே கிடையாது. இது ஏது மற்றும் ஒன்றாக ஆன்மா நிலைத்திருக்குது. இந்த மனசுதான் அசத்தியமாகவும் அசத்தியமாகவும் இது எல்லா விதமான பெயர்களை கொண்டும் இது இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த மனசு தான் இந்த உலகத்தை உருவாக்குகிறது. நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கப்படுவது மனசுதான். அப்போ அவங்கவுங்க நிலைப்பாட்டுக்கு அவரவருடைய மனதே காரணம். அவரவருடைய மனம், ஒவ்வொருத்தருடைய மனமும் ஒவ்வொரு பிரம்மாவாக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை அவருடைய மனம்தான் சிருஷ்டித்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த மனசுதான் சிருஷ்டிக்கு. நம்ம வாழ்க்கையை படுத்துக்கிறதே அது நம்ம மனசுதான். அப்ப மனசுங்கிறது என்ன? இது பிரம்மா. 8 லட்சம் கோடி மக்களுடைய ஒவ்வொரு மனசுமே இங்க ஒரு பிரம்மாவா இங்க இருக்கு. ஒவ்வொருத்தருடைய மனசுல ஏற்படக்கூடிய விஷயங்களை தான் நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களா நம்ம பார்க்கிறோம். அப்ப பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கும் மனசுக்கும் நிறைய விதமான சம்பந்தம் இருக்கு. நம்ம என்ன பாக்குறோமோ அது நம்ம மனதுக்குள்ள இருக்கு. நம்ம மனதுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியும் பார்க்கிறோம். இதுதான் மனசு. மனசை பத்தி நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய ஞானம் அடையக்கூடிய பாதையானது ரொம்ப சுலபமாகவும் இயல்பாகவும் இருக்கும். இப்ப தெளிவா ஒண்ணு புரியுது, என்னன்னா மனசுங்கிறது சஞ்சரிச்சு அதை சஞ்சலப்பட்டேதான் இருக்கும். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனா இந்த மனசும் கர்மாக்கும் என்ன விதமான சம்பந்தம் இருக்குன்னா, மனசு இயங்கி கொண்டே இருக்கும்போது கர்மா நிக்கலன்னு அர்த்தம். கர்மா நிற்கும் பொழுது நம்ம மனசானது ஒருநிலைப்பட்டு நிற்கும். அது ஆன்மாவோடு ஒன்றிக்கொண்டு அது ஏது மற்ற ஒன்றாக மாறிவிடும். நன்றி.